முன்னொரு சமயம் வியாதன் என்ற வேடன் ஒருவன் வேட்டைக்கு சென்றான். அவன் துரதிர்ஷ்டம் அன்று பார்த்து காடெல்லாம் சுற்றியும் எந்த மிருகமும் சிக்கவில்லை. நெடுநேரமானதால் பசி அவனை வாட்டியது. இது என்ன சோதனை என வேடன் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே சூரியன் அஸ்தமித்தது, இருளும் சூழ்ந்தது. இனி காட்டை கடப்பது என்பது முடியாத காரியம் என்பது அவனுக்கு புரிந்தது. அதனால் ஒரு முடிவெடுத்தான். இரவில் காட்டு மிருகங்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் ஏதாவது ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி அமர்ந்து கொள்வதுதான் இதற்கு சரியான தீர்வு என முடிவு செய்து ஒரு மரத்தின் உச்சியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். திடீரென இன்னும் ஒரு பயம் அவனை பற்றிக் கொண்டது. ஒருவேளை தூங்கிவிட்டால் என்ன செய்வது? கீழே விழுந்து விடுவோமே. அப்படி கீழே விழுந்து விட்டால் ஒன்று உயிர் போய்விடும், அல்லது சிங்கம் புலிக்கு இரையாக வேண்டி வருமே. சரி, இதிலிருந்து தப்பிக்கவும் இரவெல்லாம் தூங்காமல் இருக்கவும் இந்த மரத்தில் இருந்தபடியே ஒவ்வொரு இலையாய் பறித்து கீழே போடலாம் என முடிவு செய்து இரவெல்லாம் நூற்றுக்கணக்கான இலைகளை பறித்து கீழே போட்டான். விடிந்தது. சிவபெருமான் அவன் முன் தோன்றி உனக்கு முக்தி என்றார். வேடனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. வார்த்தை தடுமாறியது. அப்பொழுது சிவபெருமான், மகனே, இன்று மகா சிவராத்திரி. இந்த நன்னாளில் நீ எதுவும் உண்ணாமல் இரவு முழுவதும் தூங்காமல் இருந்தாய். அது மட்டுமா, வில்வ மரத்தில் ஏறி வில்வ இலைகளால் மரத்தின் கீழே சிவலிங்கமாய் இருக்கும் என்னை அர்ச்சித்தாய். மகா சிவராத்திரி நாளில் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சிவ பூஜைக்கும் முக்தி நிச்சயம். அதன்படி நீ செய்த சிவபூஜையின் பலனால் உனக்கு முக்தி அருளப்பட்டது என கூறி மறைந்தார். இப்படி எதுவுமே தெரியாமல் வேடன் செய்த ஒரு செயலே ஈசனை இத்தனை மகிழ்விக்குமானால், முறையாக மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் அதிசயங்கள் எத்தனை நிகழும்.